தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 11வது வாக்கியம், என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. என் பொருட்டு என்று சொல்கிற சமயத்தில் கிறிஸ்துவின் பொருட்டு. அப்போ கிறிஸ்துவின் பொருட்டு நீ நானும் வேதனைப்படுகின்ற பொழுது, கிறிஸ்துவின் பொருட்டு நீ நானும் கஷ்டப்படுகின்ற பொழுது, அவமானப்படுகின்ற பொழுது தெய்வம் சொல்கிற வார்த்தை, நீங்கள் பேறு பெற்றவர்கள். அப்போ கிறிஸ்துவின் பொருட்டு தான் இருக்க வேண்டும் ஒழிய என்னுடைய சுயநலத்துக்காக நான் கஷ்டப்படுவது அல்ல. மாறாக தெய்வத்துக்காக இந்த அவமானப்பட்டேன், கடவுளுக்காக இந்த அவமானம் நான் பொறுத்துக் கொள்கிறேன். உதாரணம், குடும்பத்தில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் அந்த பெற்றோர்களை எதிர்த்து பேசுகிற சமயத்தில் அந்த பெற்றோர்கள் தான் மன்னித்து விடுகிறார்கள். கிறிஸ்துவின் பொருட்டு நான் உன்னை மன்னிக்கின்றேன். அவள் கிறிஸ்துவின் பொருட்டு என் கணவனை மன்னிப்பதும், கிறிஸ்துவை பொருட்டு பிள்ளைகளை மன்னிப்பதும், கிறிஸ்துவை பொருட்டு மனைவியை மன்னிப்பதும், அப்படி நான் கிறிஸ்துவை மையப்படுத்தி கொண்டு நான் மன்னித்து ஏற்றுக்கொள்வது என்பது. அவ்வாறு மன்னிக்கின்ற சமயத்தில் மற்றவர்கள் என்னை ஏளனமாக பார்ப்பார்கள், மற்றவர்கள் என்னை கேவலமாக பார்ப்பார்கள். அப்போ மற்றவர்கள் முன்னிலையில் கிறிஸ்துவின் பொருட்டு நான் துன்புறுத்தப்படுகின்ற பொழுது இறைவன் சொல்கிற வார்த்தை, நீ பேறு பெற்றவர்கள். ஆக இறைவனிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, இத்தகைய ஒரு மனநிலை எனக்கு தந்துள்ளோம். மற்றவர்கள் என்னை துன்புறுத்துகிற சமயத்தில் அது ஏமாந்தவன் என்ற எண்ணம் அல்ல, மாறாக தெய்வ கிருபையால் நிறைகின்ற ஒரு மனநிலை. எனக்கு அந்த சக்தி எனக்கு தாரும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு விசேஷமாக நம் அன்றாடி ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, உண்மையில் நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய வரத்தை தந்துள்ளோம். உண்மையில் நம்பிக்கை வைத்து நாங்கள் செயல்படுகின்ற பொழுது, மற்றவர்களை மன்னிக்கின்ற பொழுது அவர்கள் எங்களை ஏளனமாக பார்ப்பார்கள். அந்த ஏளனம் வழியாக எங்களுக்கு கிடைக்கிற அந்த அவமானங்கள், துன்பங்கள் அத்தனையும் இதோ நாங்களும் திருச்சிலுவையோடு சேர்த்துக் கொள்கின்றோம். தெய்வமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.